எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கும் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு குறிப்பை தான் நான் சொல்ல போறேன். கணவன் மனைவியை பத்தி ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனண்டா அந்த உறவு மட்டும்தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போற உறவு. ஸோ நான் இப்ப ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தூக்கம் கேக்குதோ? இங்க வரேன். ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க தான் நானு, நான் தான் நீங்க. சரி, அதுக்குள்ள என்னோட 2 கார்டு இருக்கு. ஒரு கார்டில் 1042 ரூபா பேலன்ஸ் இருக்கு. இன்னொரு கார்டு கிரெடிட் கார்டு ஃபுல்லா இருக்கு. பில் கட்டி ஆகும். இன்னும் இந்த மாசம் காருக்கான இஎம்ஐ கட்டல. ஏன் கட்டலன்னு கேட்டேன்னா, பர்த்டேக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டேன், கிட்டு பர்த்டேக்கு. ஆனா நீ கிராண்டா பண்ணணும்னு நீ ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணல, அதுல கார் இஎம்ஐ கட்ட முடியாம போச்சு. இப்ப அந்த காசை என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இல்லாம உங்க சித்தப்பா பையனுக்கு வேற இந்த மாசம் கல்யாணம், அவனுக்கு மொய் செய்யணும். அடுத்த மாசத்துல இருந்து கிட்ட ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதை பூரா இந்த மாசம் அட்ஜஸ்ட் பண்ணா அடுத்த மாசத்துல அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்றது மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மைண்ட்ல நீயே வச்சுக்க. இப்ப நீ இதே நான் இதே நீ. உனக்கு இப்ப நான் போய் வீட்டை கூட்டணும், நீ நிம்மதியா படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன், அதானே? இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு படு, கண்ணை மூடு, தூங்குனேன்னா சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, ரைட்? உண்மையிலே கணவனுடைய பொறுப்புகள், கணவனுடைய வலியை எந்த ஒரு யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், என்னடா இவ ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றான்னு. எஸ், அஃப்கோர்ஸ். ஏனண்டா கணவனுடைய அந்த பொறுப்பு கடைசி வரைக்குமே ஒரு முடிவடையாதது உண்டு, சரியா? ஏனண்டா அவங்க படுற கஷ்டம் வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே புழுங்கி 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 வச்சு கொண்டிருப்பாங்க. கடவுள் முதல் படைக்கும் போது ஒரு ஆணை தான் படைச்சது, அதுக்கு பிறகுதான் பெண்ணை படைச்சது. ஏனண்டா என்ன ரீசன்? அந்த ஆண் தான் தலைமைத்துவத்துக்கு முக்கியத்துவம் உடையவர், அதாவது குடும்பத்தை பராமரிக்கிறவர். சோ உண்மையிலேயே அந்த குடும்ப தலைவன், அதாவது ஒரு கணவனுடைய ஃபீலிங்க, கணவனுடைய தேவையில நாங்க நல்லா அறிஞ்சு புரிஞ்சு வச்சோம்னு சொன்னா குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கும். மெயின் ரீசன் மனைவிமார்கள் பிழை விடுறது என்னன்னா, கணவன்மார்களுடைய அந்த வலி வேதனைகளை புரிஞ்சு கொள்ளாததாலதான் இன்னைக்கு குடும்பங்களே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. மெயின் ரீசனே ஒரு பெண்ணானவள் நல்ல அழகா அந்த ஆணுடைய ஃபீலிங்க புரிஞ்சாலே அந்த குடும்பம், அதாவது நல்ல அழகா அந்த குடும்பத்தை கொண்டு போகலாம். அதான் சொல்லுவாங்க, அந்த குடும்பம் கொண்டு போறது அந்த பெண்ட கையில தான் இருக்குன்னு சொல்றது 100க்கு 100 உண்மை. சோ நீங்க உங்களுடைய கணவனுடைய எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு, ஃபீலிங் அறிஞ்சு நல்ல அழகா நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களோட குடும்பத்தை நீங்க அழகா கொண்டு போகலாம். இது 100% ட்ரூ. சோ எப்பவுமே அவருடைய பக்கத்துல இருந்து, சைட்ல இருந்து எப்பவும் யோசிங்க. ஏனண்டா ஆண் தான் குடும்பத்துக்கு தலைவன். ஆணுடைய இது இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா அழகா இருக்கும். சோ என்னுடைய தாட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். நான் நல்ல விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றது.